ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். ராகு பகவானும் புதன் பகவானும் கும்பராசியில் வீற்றிருக்க இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் மீன ராசியில் சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இதில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அதே போல் சுக்கிர பகவான் இப்போ மேசத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 19ஆம் தேதி எங்கே போகிறாருன்னா ரிஷபத்தில் போய் அமர்ந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து பலனை தரப்போகிறது. கேது பகவான் சிம்மத்தில் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவினை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸோ இது எதுவரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கு. அப்போ எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மனம் சஞ்சலம் அடையும். ஏன்னா சனி பகவானும் 8ல் உட்கார்ந்துருக்கார். அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ இதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை, ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் அடைய போகிறார். அந்த சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை இல்லாத விஷயங்கள் அத்தனையும் தலைகீழாக மாறப்போதும். அப்போ சுறுசுறுப்பாக ஓடுவீங்க. அப்போ 14ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனம், எதிலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் புதிய காரியங்கள் ஏதாவது செய்யும் போதுன்னா 100% யோசிக்கணும். இது கரெக்டாக, தப்பா, நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத யோசித்து செய்யணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சூரியனோட சனி இணைவு பெற்றிருக்கு. ஏன்னா 2 பேருமே ஆகாது, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. சனிங்கிறது 6ஆம் அதிபதி, அதாவது கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் சனி பகவான். அவங்க ஒரு ராசியோடு சேர்ந்திருக்கார். அப்போ எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகாதீங்க. பாசிட்டிவ் உணர்வுகளை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். பொருளாதாரம் எப்படி சார் இருக்க போகுது இந்த வருடம், அதாவது இந்த வருடத்தில் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது பொருளாதாரம்? 2ஆம் அதிபதியை பார்க்கணும். 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். பணம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அடுத்து பணத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவான் நேராக ஏற பார்க்குற புதனை பார்க்குறார், தனஸ்தான அதிபதியை பார்க்குறார். அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். டக்குன்னு டெம்டேத்தி விட்டுருவார், கோபப்படுத்தி விட்டுரும், இல்லைன்னா அசிங்கம், அவமானம் அப்படிங்கிறக்கூடிய நிகழ்வுக்கு தள்ளிடும். அப்போது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த அசிங்கம், அவமானம் தரக்கூடிய செயல்களில் பக்கமே போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மனைவி சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த மாதம், அதுவும் குறிப்பாக 14ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பிரயாணங்கள் கொடுக்குமா? கொடுக்கும். அலைச்சல் திருச்சல் கொடுக்குமா? கொடுக்கும். அதன் மூலமாக ஆதாயம், அனுகூலம் உண்டு. நண்பர்கள் கிடைக்க பெறுவார்களா? கிடைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கவனத்தோட. அதாவது கொஞ்சம் 8 அப்படிங்கிறது 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. சூரியன், சனி, செவ்வாய் கோபத்தை கொடுக்கும், ஆக்ரோஷத்தை கொடுக்கும், உங்களை தூண்டி விடுவாங்க, உங்களை டெம்ட் ஆக்குவாங்க. ஸோ இதில் மட்டும் நீங்கள் நல்லதே சொன்னாலும்
அதை எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை, ஏன்னா ராசிநாதன் போய் மறைஞ்சிக்கிட்டார். செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், பாக்யாதிபதியான இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் போய் 8ல் மறைஞ்சிருச்சு. சனி பகவான் 7ஆம் அதிபதியும் போய் 8ல் இருக்குது. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வகையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த 14ஆம் தேதி வரைக்கும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம், பொறுமைங்கிறது முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். 5ஆம் இடம் நல்லா இருக்குது. 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி. பதவி கிடைக்குமா? திடீர்னு பதவி கிடைக்கும். குரு பார்க்குறார். 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்குது. 8 11 8 வலி 11 அதிர்ஷ்டம். அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது. அப்போது வேலையில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா? இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். வேலை கொடுத்துரும், ப்ரமோஷன் கொடுத்துரும், இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துரும், ஆனால் கொஞ்சம் டென்ஷன் வச்சுருக்கோம். இதை மைண்டில் வச்சுட்டாலே போதும். குழந்தைகள் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை. ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கார், ராகு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ கொஞ்சம் அலைப்பாயும். ஆனால் நல்லா படிக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா புதன் ராசியை பார்க்குறார். அப்போ அறிவுக்காரகன் ராசியை பார்க்குறாருல, அப்போ நீங்கள் நினச்சா நல்லா படிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ மனதை பாசிட்டிவ் ஆக்கி கொண்டு படித்தாலே சூப்பராக படிக்க முடியும், நினச்சதை சாதிக்க முடியும். குழந்தைகள் ஸ்தானத்தின் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். குழந்தைகள் ஆசைப்பட்டதை நனவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது. 6க்குரியவன் 8ல் இருந்தால் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6க்குரியவன் தான், ஏன்னா கெட்டவன் தான். 6க்குரியவன் 8ல் இருக்கும்போது அதை வளர்க்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டையும் இதை கொடுக்கும். திடீர்னு இப்போ தான் சிம்மராசி என்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு 4 பேர் எதையாவது ஒன்று சொல்லி அதுக்குள்ளே இறக்கி விட பார்ப்பாங்க. கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். இப்போ சொந்த தொழில் போகிறவங்க, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போகிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும். நிதானம் கண்டிப்பாக முக்கியம். சார் செய்யக்கூடாத சொந்த தொழில் செய்யக்கூடாதா? செய்யலாம். அந்த கொடுப்புன்னு இருக்காங்கிறது பாருங்கள். அல்லது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு. ஏன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்களுக்குள்ளே போய்க்கலாம். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. சுக்கிரன் நல்லா இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் அதிபதியாகி அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போது தொழிலில் சேஞ்சஸ்ஸு, வேலையில் சேஞ்சஸ்ஸு, வேலை மாற்றம் இதெல்லாம் இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. வேலை கிடைக்கல, வேலையில் தேடிட்டு இருக்கேன் சார், 2-3 இடம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், இன்னொன்று கிடைக்க மாட்டேங்குதுன்ற அலைச்சல் திருச்சலோடு இருக்கிறவங்க 19ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கிறது. நல்ல வேலை அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிம்மத்துக்கு சிறப்பு. அஷ்டம சனியாக இருக்கிறதுனால வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். இதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள், பாட்டு, இசை, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் செயல்படுத்திக்கலாம். சார், ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது இந்த காலகட்டம் உகந்ததான்னு கேட்டால், சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து 4ஆம் இடத்தையே பார்க்க போகிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தையே பார்க்கறதுனால தாராளமாக வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த சிம்மராசி என்பர்கள் ஒன்றே ஒன்று, புதன் ராகுவோடு சேர்ந்துட்டார். அந்த புதன் ராகு இருக்கனால கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு தொந்தரவு வரும். நீங்கள் ஒன்று பேசி அதணும். அப்போ அந்த டீலிங் கரெக்டாக இருக்கணும்.
ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த டாக்குமெண்ட்டு, டீலிங்கு, பேச்சு இதெல்லாம் சரியாக இருக்கணும். ஏன்னா புதன் தான் டாக்குமெண்ட்டுக்காரகன், புதன் தான் பேச்சுக்கு காரகன், புதன் தான் எழுத்துக்கு காரகன். ஸோ இதில் கரெக்டாக நீங்கள் இருந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவது இல்லை. சார், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, ராசியில் கேது இருக்கா, 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் ராகு இருக்கா. அப்போது கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்தில் கான்ட்ரவர்சி கொடுக்கும், அல்லது என்றைக்கோ நடந்த பிரச்சனையை இப்போ அது இழுத்து விட்டு அதை ஒரு கசப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் அல்லது சிம்ம லக்ன அன்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. நம்பர் 1, அஷ்டம சனி நடக்கும்போது சனி 8ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கிறோம். 2வது, ராகு 7ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு பாம்பு கிரகம், ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு கிரகம். ராகு 7லிருந்து கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அதில் ஒரு திருமண உறவில் ஒரு சின்ன ஒரு குறையை ஏற்படுத்தும். 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் திருமண உறவு பந்தங்களுக்குள் வராமல் பார்த்து கொள்வதும், நீங்கள் மற்றவர் அந்த விஷயத்துக்கு போகாமல் இருந்துட்டாலே போதும். மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஸோ இந்த மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய, ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். தொழிலா வேலையா? தொழிலுன்னா எப்போ ஆரம்பிக்கலாம்? என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது. எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? 2026 எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.